லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க என்னதான் சொல்லுங்க, என்னால இனிமே அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. என்ன மலர் நீ இப்பதான் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல, திடீர்னு இப்படி ஸ்பீட் பிரேக்கர் போட்டா என்ன அர்த்தம்? நீங்க தான் அப்படி சொன்னா அப்பா பாண்டிய வெளியே அனுப்புவார்னு சொன்னீங்க. நானும் அதுக்காக தான் அப்படி பண்ணேன். இப்போ என்னன்னா அவன் கூட ஒன்னா போய் குடும்பம் நடத்துன்னு சொல்றீங்க. ஐயோ, இங்க பாருங்க, என்னாலலாம் இனிமே அந்த குப்பத்துல எல்லாம் போய் குடும்பம் நடத்த முடியாதுப்பா. குப்பத்து பையன் வேணும்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ண. அதானே ஏமா அமெரிக்க மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த குப்பத்து பையன் தான் வேணும்னு சொல்லி தானே எங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போன. இப்ப மறுபடியும் கொஞ்ச நாள் அங்க போக சொன்னா வேணான்னு சொல்லிட்டு இருக்க. இத பாருங்க. இரு, எதுக்கு கோவப்படுற? உட்காரு, முதல்ல உட்காரு. எதுக்கு இப்ப கோவப்படுற? ஏன் மலரு, இப்படி நமக்குள்ளே நாம அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்கு. அதான் அவரு பாண்டிய போடா போன்னு துரத்தி விட்டார்ல, அப்புறம் என்ன? அவனை போடான்னு சொல்லிட்டா அவன் எங்க போவான்? எங்கம்மா போவான் அவன்? 4 நாளைக்கு அங்க எங்கேயாவது சுத்திட்டு இங்கதான் வந்தாகணும். இங்க பாரு, நாம என்ன சொல்லி அவர்கிட்ட இருந்து இவனை பிரிச்சு விட்டோம்? மலர் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்லி தானே. அது இல்லைன்னு தெரிஞ்சா அம்மாக்கு நம்ம மேல சந்தேகம் வருமா வராதா? அப்புறம் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதெல்லாம் இனிமே ஆவற கதையே கிடையாது, பண்ணவும் முடியாது. அண்ணா, அதுக்காக நீங்க எல்லாம் அப்பாவை ஜெயிக்கிறதுக்கு ஏன் வாழ்க்கையை தான் ஊர்க ஆக்குவீங்களா? இங்க பாருங்க, என்னால முடியாது. ஐயோ, வேற இருமா இருமா, ஏன் இப்படி பதட்டப்படுற? கொஞ்சம் பொறுமையா இருமா, வேற வழி இருக்கான்னு யோசிப்போம். இவரும் போன்னு சொல்லிட்டாரு. அது சரி, மலரே ஒத்துக்கிட்டாலும் பாண்டியோட அப்பா அம்மா ஒத்துக்க வேண்டாமா? கரெக்டான பாயிண்ட் மேகலா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நைட் ஃபுல்லா வர வச்சு கவனிச்சிருக்காங்க. அதெல்லாம் மறந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏற்கனவே மலர் மன்னிப்பு கேட்க போய் தான் அந்த மாதிரி ரிஜெக்டே பண்ணுச்சு. இங்க பாருங்க, எல்லாரையும் எல்லா பக்கமும் சரி பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாம இருங்க. நீங்க முதல்ல உங்க தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ற வழிய பாருங்க. அவ சரின்னு சொல்லிட்டா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க பாரு மலரு, அண்ணன் அவன் இனிமே இந்த வீட்டுக்கு வர போறதும் கிடையாது, அப்பா கூடவும் இருக்க போறது இல்லைன்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காகலாம் நான் அவன் கூட போய் சேர்ந்து வாழலாம் முடியாது, புரியுதா? அதுக்கு அவசியமே இல்லம்மா. என்னம்மா சொல்றீங்க? வாழ போறதா சொல்லுவோம், ஆனா ஒன்னா சேர்ந்து வாழ போறதா இல்ல. புரியலையே, அது எப்படி முடியும்? சவுதியில வேலை வாங்கி தர ஏஜென்சிங்க நமக்கு நல்ல பழக்கம். நான் ஒரு வார்த்தை சொன்னா உடனே அவனுக்கு சவுதியில வேலையும் விசாவும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே மாமா. ஏய், என்ன நீ நம்ம மாமா பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க? வரப்பு வேணும்னா வயலையே விக்கிறவர் நம்ம மாமா. அவராவது செலவை பத்தி கவலைப்படுறதாவது. யூ ப்ரொசீட் மாமா, ப்ரொசீட் ப்ரொசீட். உங்களை விட அதிகமான கோபம் எனக்கு அந்த பாண்டி பையன் மேல இருக்கு. அதனால தான் பணம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை பேக் பண்ணி அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ பாருமா, நீ இந்த பக்கம் அவன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லு, அவனை அந்த பக்கம் ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிடுவோம். போன உடனே பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்க சொல்லுவோம். 5 வருஷம் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். அவன் போனதுதான், திருப்பி வரவே மாட்டான். அதுக்கு நான் கேரண்டிப்பா. இப்பதான் இவரு வில்ல மாதிரி பேசுறாரு. ஆனா அதுக்கு முன்னால பாண்டியோட அப்பா அம்மா பார்த்து பேசணும்ல. இங்க பாரு, அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டுருவோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? பண்ணிருவோம். ஏ ரவி 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 ரவி, ஏ இந்த மால்வரா அப்படியே சீன் மூட மாத்திருங்க எல்லாரும். நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
அழாதீங்க. என்ன ஏதோ எல்லாரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வந்தோன்னே நிப்பாட்டிட்டீங்க. ஏய், நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அட என்ன ரவி நீ, நம்ம மலரையும் பாண்டியும் எப்படியாச்சும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு பிளான் பண்றோம். ஆனா பாரு, இந்த மலரை ஒத்தே வர மாட்டேங்குது. நீயாவது சொல்லுடா. மலர், நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு தான் நினைச்சேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பாண்டி இல்ல மலர். அவன் ரொம்ப நல்லவன். பாரு, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம அவன் கூட போய் சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. வீட்டுல அம்மா அப்பாக்கு இருக்கிற பிரச்சனைய நாங்க பார்த்து சரி பண்ணிக்கிறோம். நீ போய் உன் குடும்பத்தை பாரு. நான் வேணா பாண்டியோட அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். ரவி, இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசி முடிச்சாச்சுடா. நாளைக்கு நீயும் ரெடியா இரு. எதுக்கு? மலரோட மாமியார் மாமனார்ட்ட போய் பேசலாம்டா. இந்த புள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா எனக்கு அதுவே போதும். அத்தையா? யாருக்கு யார் அத்தை? உங்க கோவம்லாம் எங்களுக்கு புரியுது. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, நாங்க சொல்ல வந்ததை கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா. நீங்க எல்லாம் ஆறு எப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பாருங்க, தயவு செய்து எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிடுங்க. இந்த பாருங்க, எங்க ஏரியா ஆளுங்க உங்க மேல எல்லாம் கான்ல இருக்கறாங்க. ஏய், யார கத்தின்னு இருக்க? இந்த பாரு. வணக்கம். வணக்கம் மாமா. ஏமா, நாங்க தான் உங்க சங்காத்தமே வேணான்னு ஒதுங்கி ஒதுங்கி போயின்னு இருக்கேன். எதுக்கு திரும்ப திரும்ப வந்து குறைச்சல் கொடுத்துருக்கீங்க? மாமா, நாங்க சண்டை போட வரல மாமா. எங்க வீட்டு பொண்ணு பண்ண தப்புக்கு உங்ககிட்ட அப்படியே மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பேசிட்டு போறதுக்காக தான் வந்தோம். இந்த பாச்சின்னு ஏமா, உன் சோலாம் தியேட்டர் விட்டு தூக்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஓமா கம்மனு, அதாவது என் வாயில வந்துட போகுது. நீங்க எல்லாரும் என்னென்ன பண்ணீங்கன்னு நாங்க இன்னும் மறக்கல. யோ, நீ என்னயா பழசுக்கு போட்ட? பழசு போன மாசம் நீ கோயிலுக்கு போயிருந்தல்ல? ஆமா. அப்போ வரதட்சணை கேட்டு அச்சோம் கொடுமைப்படுத்தணும்னு ஸ்டேஷன்ல குந்த வச்சாங்க தெரியுமா? பாவம், அந்த புனிவ அண்ணனும் அண்ணியும் வரலன்னு வச்சுக்க, நம்ம நிலைமைலாம் அவ்வளவுதான். பாருங்க, நீங்க எத்த பேசிக்கிறதா இருந்தாலும் போய் அண்ணன் பேசிக்கோங்க. கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும், கிளம்புங்க. இல்ல மாமா, அது வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்றதுக்காக ஒரு பெத்த தாயா நான் போராடிட்டு இருக்கேன். இதனால எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் மனஸ்தாபம் வேற. நாங்க இப்போ ஒன்னா இல்ல, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாண்டி எல்லாத்தையும் சொன்னான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனாண்ட கோச்சிக்கிட்டு இதுங்களோட வந்து இருக்கிறியா நீ? நல்லாகுதா இது? முதல்ல நீ அண்ணாத்தியோட கூட போய் சேரு. அப்பாலிக்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை பார்த்து. என்னதான் எங்களுக்குள்ள சண்டைனாலும் நாங்க இப்போ ஒன்னாதான் இருக்கோம். இப்போ எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். என் பிள்ளைங்க விவரம் இல்லாம அவரை சீண்டிட்டாங்க. அந்த வேதனையில தான் இவங்க மேல அவர் கோவமா இருக்காரு. ஆனா ஒரு தாயா என் பிள்ளைங்களை நான் அப்படி பார்க்க முடியாதுல்ல. நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை பாண்டி உங்களை சங்கடப்படுத்திட்டு திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டானா நீங்க அவனை ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளைங்கெல்லாம் யாரும் வேண்டான்னுட்டு உங்க பையன்தான் வேணும்னு இங்க வந்து இருந்தா. இதே ஏரியால இதே வீட்டுல
எந்த கஷ்டமும் பார்க்காம உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தா. அதையெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? அதே பொண்ணுதான் எங்களை குப்போன்னு சொல்லுச்சு. அதே பொண்ணுதான் தாலிய கைட்டி எங்க மூஞ்சில விசிறி கடாச்சு. அதே பொண்ணுதான் எங்களை வரதட்சணை கொடுமைன்னு ஸ்டேஷன்ல குந்த வச்சுது. அத்தை அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை மன்னிச்சிருங்க. மலரே ஏன் பசி? அத்தை இரு இரு இரு. அத்தை உங்க மேல இருக்கிற பாசத்தை தான் பாசமா காட்ட தெரியாம கோவமா காட்டிட்டேன். புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை ப்ளீஸ். மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா, பாண்டி இல்லாம நான் எப்படி மாமா இருப்பேன்? எங்க குடும்ப பிரச்சனை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்க என் பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்கங்க. அம்மா, போன வாரம் தான் இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஜோசியக்காரர்கிட்ட போனோம். மலர் தாலியை கழட்டி போட்டதுதான் எல்லா பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாரு. பாண்டியோட உயிருக்கு கூட ஆபத்தா முடியலான்னு சொன்னாரு. என்ன சொல்ற? என்னப்பா என்ன ரவி சொல்ற? அம்மா அத்தை, பாண்டி உயிருக்கு ஆபத்துனதும் மலர் அப்படியே கதி கலங்கி துடிச்சு போயிட்டா. அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சு அவங்களை எங்க கூடவோ இல்ல உங்க கூடவோ இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க இஷ்டப்படி எங்கேயாவது அனுப்பி வச்சு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. அது போதும். பொண்ணு பெத்தவள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இந்த உதவியை நான் கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் பொண்ணை ஏத்துக்கங்க. நான் இனிமே எங்கேயுமே வரமாட்டேன். இனிமே இங்கதான் அத்தை மாமா கூட தான் இருப்பேன். அத்தை மாமா என்ன மன்னிச்சிருங்க. பாண்டி இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் தாலியை கழட்டி போட்டதாலதான் பாண்டி உயிருக்கு ஆபத்து. பாண்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் ஏதோ நான் இந்த மரத்திலே நல்லா தெரியும். மலரே நீ அழாத, அவங்க யோசிச்சு நல்ல முடிவா தான் சொல்லுவாங்க. நீ வா, நீ வான்னு சொல்றல. கூப்பிடுறாங்கல போ. வா நீ வான்னு சொல்றல. வா வராத அழாத அழாத மலரே விடு. வரங்க வரோம். யோ என்னயா நம்ம பாண்டி உசுருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க? சின்ன கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எதுவும் பண்ணிக்க போகுது சின்ன. யோ எனக்கு அதுதான் பக்குன்னு ஆயிடுச்சு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வாங்கல. வாங்க மாப்பிள்ள வாங்க. உங்களுக்கு என் மேல நிறைய கோபம் இருக்கும். ஆத்திரத்துல நானும் உங்களுக்கு எதிராக நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் உணர்ந்து இப்ப திருந்தி வந்துதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பாண்டியோட ஒர்க் ஷாப்பை எரிச்சு அவன் பொழப்ப கெடுத்ததுக்கு நஷ்ட ஈடா 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பாண்டிக்கு சவுதி அரேபியால ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆமாங்க, ஒரு பெரிய பைக் கம்பெனில மெக்கானிக் வேலை, 3 மாசம் ட்ரைனிங். அப்பவே அதுக்கும் சம்பளம் உண்டு. அதுக்கப்புறம் வேலை பர்மனன்ட் ஆயிடும். எப்படியும் நம்ம ஊர் காசுக்கு மாசம் 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். 3 வருஷம்தான். பையன் திரும்பி வரும்போது கோடீஸ்வரனா வருவான். அவனுக்கு நான் பண்ணதுக்கு பிராயச்சித்தமா நான் பண்றேன். இது நீங்க 2 பேருமே மனசார ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாம் சரி, எத்தை வச்சு நாங்க நம்புறது? அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, விசா, ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே ரெடியா இருக்கு. ஏற்கனவே அவன் பாஸ்போர்ட் மலர்கிட்ட தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன்.
மாப்பிள அந்த ஆர்டர் காப்பியெல்லாம் எடுத்து காட்டி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க மாப்பிள. இங்க பாருங்க, நீங்க தாராளமா நம்பி அனுப்பலாம். வேலைக்கு சேர்ந்த 3 மாசத்துல மலரையும் அவங்க கூட்டிட்டு போயிடலாம். சரிதான். அவளோட அறிவுக்கும் திறமைக்கும் அருமையான வேலை அங்க கிடைக்கும். சரிங்க. 2 பேரும் லட்சமா அங்க சம்பாதிக்க போறாங்க. உங்க குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும். பிள்ளைங்க லீவுக்கு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய கௌரவமா இருக்கும். பார்த்துக்கோங்க. விசா, ஒர்க் ஆர்டர் எல்லாத்தையுமே நானே பார்த்து பர்சனலாக வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசவே ஒத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, மலர் தாலியை கழட்டி வீசினது பெரிய தப்பு தான். அவங்க 2 பேருக்கும் மறுபடி முறைப்படி ஒரு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளே பாண்டியை நாம சவுதிக்கு அனுப்பி வச்சிடலாம். ஆமா, நீங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க ப்ளீஸ். சரிங்க, அப்ப நாங்க வரோம். வரோங்க. பாண்டி வந்துட்டான். டே பாண்டிய, என்ன போன கையோட திரும்பி வந்துட்ட? இரு, நான் போய் காப்பி எடுத்து. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்னடாச்சு மூஞ்சி தொங்க போட்டுனுக்குற? என்ன விஷயம்? மாமா இல்ல அண்ணாத்த வீட்டு விட்டு போன்னு சொல்லி துரத்தி விட்டாருமா. அண்ணாத்தியா உன்னை துரத்தி விட்டுருச்சா? டேய் என்னடா சொல்லிக்கிற? யா நீதான் அவரு காலை சுத்தன பாம்பு மாதிரி இருந்துகிட்டு இருந்திய. என்னடா அப்புறம் ஏன் அப்படி பண்ணிக்கினாரு? ஐயா தப்பாலாம் எதுவும் இல்லம்மா. அத்தைக்குறாங்கல்ல, அவங்க மாமா கையில போய் உங்களால தான் பாண்டி மலர் சண்டை போட்டு தனித்தனியா இருக்கிறாங்கன்னு பெருசா சண்டை போட்டாங்கம்மா. அதனால மாமா ரொம்ப ஃபீல் ஆகி என்னன்னா வந்து என்னால தான் நீங்க 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறீங்க, நீ மலர் இட்டுனே வெளியே போய் உன் பொழப்ப பார்த்துக்கிட்டான்னு சொல்லி சொல்லிட்டாருமா. தெரியலமா, ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அவர் என்ன போன்னு சொன்னது கூட எனக்கு பேச தெரியல. அவரு பாவம் இல்லம்மா, அவர் தனியா அந்த வீட்டுல என்ன பண்ணுவாரு? அதை நினைச்சதாமா ஒரு மாதிரி பேஜராகுது. டேய் பாண்டிய, நீ மலரோட கூட போய் ஒன்னா இருன்னு அண்ணன் சொல்லிச்சா? ஆமாமான்ற அவர் சொல்றதாண்டா கரெக்ட். நாமா நீ அவரை மாதிரி புரியாத பேசுகிற? ஏண்டா நைனா, உன் ஆயுசுக்கும் கூட வர போறது மலரா இல்ல மாமாவா? மலர் தான். நீ யாரை விரும்பி கண்ணாலம் கட்டினியோ கட்சி வரைக்கும் அவ கூட இருக்கிறதாண்டா நியாயம். அதுக்காக மாமா அந்த கண்டிஷன்ல அவரை தனியா அந்த வீட்டுல விட்டுற சொல்றியா? ஆமா, நான் 2 பேரும் ஒரு மாதிரியா பேசுகிறேன். வந்ததுல இருந்து நானும் பாத்துனுங்கிறேன். நான் மலர் பண்ணதுல உங்களுக்கு வந்து போச்சா? எல்லாரும் கோபத்துல அவசரப்பட்டு பண்றதனடா பாண்டி. ஏய், ஆரம்பத்துல பொண்ணு உன் கூட ஓடி போச்சுன்னு ஸ்டேஷன்ல சொல்லி எங்களை உள்ள தூக்கி வச்சு அடிச்சது யாரா? உன் மாமனார் தானே. இன்னைக்கு அவ்வளவு தூரம் அவரு நல்ல மாதிரி இல்லையா? நான் புதுசாகுது. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பேச மாட்டீங்களா? பாண்டி, மலர் வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்கடா பாண்டி. அதான பார்த்தேன். சொல்லு மேல சொல்லு. டேய் மலரு தோப்புக்குட்டி என் கால்ல விழுந்து அம்மா அழுதுச்சுடா. அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் எங்களாண்ட மன்னிப்பு கேட்டாங்கடா. மலர் அம்மாக்குறாங்கல்ல, அது கையை எடுத்து கும்பிட்டு என் பொண்ணை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சுதுடா. அது பாக்குறதுக்கு ஏதோ சாமி கணக்கா இருந்துச்சு. அது கேட்க சொல்ல எங்களுக்கு வானான்னு சொல்ல வரலடா. அப்ப மாமா இத நாங்க எப்படி உன் கையில சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க சொல்ல அவரே உன்னை துரத்தி விட்டுருக்காப்ல. போய் மலர் கூட நல்லா இருந்தான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி செய்டா நைனா. நீ மெய்யாலுமே அவர் பேச்சு கேட்கறவனா இருந்தா அவர் சொன்னதை செய்டா. அவங்க எல்லாரும் சேர்ந்து
என்னையும் மாமாவை பிரிக்கிறதுக்காக ஏதோ செய்றாங்கன்னு தோணுது. டேய் பாண்டி, உங்க 2 பேரையும் பிரிச்சு அவங்க என்னடா பண்ண போறாங்க? அதுக்காண்டி இல்லடா, அவர் வாழ்த்து முடிச்சவரு. நீங்க 2 பேரும் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அவருக்கு என்ன வேணும்ன்றத அவரு பார்த்துப்பாரு. அந்த புள்ள வருத்தப்பட்டு வந்து ஓன்னு அழுதுச்சுடா. அதை பார்த்தா தப்பா தெரியலடா பாண்டி. இதுக்கு மேல இதை வளர்க்க வேண்டாம்பா. நீ அது கூட சேர்ந்து போய் வாழ்ற வழியை பாருப்பா. சொல்லுடா பாண்டி. இது பாரு மலரு, அவ வந்ததும் எப்படியாவது பேசி கவுத்துறணும், புரியுதா? ஏய் பாண்டி வரா. வர உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. சரி 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 பை வா. பாண்டி என்ன மலரு, யாருன்னா ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? பாண்டி எப்படி பிடிச்ச பத்தியா என் தங்கச்சி? இனிமே பாண்டி பூந்தி தான். அல்லாத, சரி விடு. டேய் அல்லாத. பாண்டி என்ன மன்னிச்சிரு பாண்டி. சரி அல்லாத. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பாண்டி. அதுக்கு தண்டனையா நீ என்ன கொன்னு போட்டா கூட பரவாயில்ல. சாதாரண ஒரு சின்ன சண்டைய என்னோட கோபத்தினாலையும் அவசர புத்தினாலையும் நானே அதை ஊதி பெருசாக்கி நம்ம 2 பேரும் இப்படி பிரிஞ்சு நிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன்.